வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கேரமல் பிரெட் புட்டிங். இந்த பிரெட் புட்டிங்கை முட்டை சேர்த்தும் சேர்க்காமையும் ரெண்டு விதமாகவும் செய்யலாம். நான் இப்போ முட்டை சேர்த்து செய்ய போகிறேங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளானதும் கூட. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். இந்த புட்டிங் செய்கிறதுக்கு நான் 5 ஸ்லைஸ் போல் பிரெட் எடுத்திருக்கேன். 2 முட்டை, வெண்ணிலா எசன்ஸ், 1/4 கப்பு போல் சர்க்கரை, 1 கப்பு போல் பால் எடுத்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால். பிரெட் ஸ்லைஸ் வந்து ஒன்று கூடவோ குறையவோ செய்யலாம். மீதி எந்த பொருளுமே நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இதே அளவுலேயே நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த புட்டிங்கை எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அதை வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேரமல் செய்ய போகிறோம். அதுக்கு 1/4 கப்பு போல் தனியாக வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. கேரமல் செய்கிறதுக்கு நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த 1/4 கப்பு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டே வருது பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இல்லைனா நீங்கள் இதில் 1 டீஸ்பூன் போல் தண்ணியை கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து மெல்ட் ஆகிடும். இதை லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க செய்யணும். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பிரெட் புட்டிங்கில் வந்து இந்த கேரமல் சிரப்பு சேர்த்தாதாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு அதிகமாக இந்த சிரப் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரையை வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறணும். தேன் கலரில் வர வரைக்கும் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம புட்டிங் செய்யக்கூடிய பாத்திரத்தில் இதை கலர் சேஞ்ச் ஆகணும். உடனே வந்து நீங்கள் இதை மாற்றிடணும். ஏன்னா நீங்கள் லேட் பண்ணிங்கன்னா ரொம்ப டைட் ஆகிடும். அதுக்காகத்தான் கேரமல் சிரப்பை இந்த பாத்திரத்தில் சேர்த்ததும் பாத்திரம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இது மாதிரி செஞ்சுருங்க. ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே வந்து நல்லாவே ஆறிடுங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்க பிரெட் ஸ்லைசஸோட ஓரத்தை கட் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப்பு பாலும் சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு போல் சர்க்கரை, 1 டீஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ், 2 முட்டையை டைரெக்டாக மிக்சி ஜாரில் சேர்க்காம தனியாக ஒரு பாத்திரத்தில் உடச்சி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஒருவேளை கெட்டு போயிருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக ஜாரில் சேர்க்கும் போது மற்ற பொருள் எல்லாம் வீணாயிடும். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை கேரமல் ரெடி பண்ணியிருக்க பாத்திரத்தில் வந்து மாற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ டைட்டாக ஒட்டியிருக்குன்னு. இப்போ நம்ம இதை வேக வைக்கும் போது இது ஃபுல்லாகவே வந்து மெல்ட் ஆகிடும். அவ்வளவுதாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். இனிமேல் இது வேக வைக்கிற நேரம் மட்டும்தான். இப்போ இந்த புட்டிங்கை வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சூடான பிறகு இந்த பாத்திரத்தை மூடி போட்டு வச்சிடலாங்க. கரெக்டாக ஒரு 45 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். தண்ணி வந்து ஃபுல்லாக வற்றாமல் கொஞ்சம் அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது. இது ஒரு கத்தி வச்சு நான் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். கத்தியில் கொஞ்சம் கூட ஒட்டலை. சரியாக ஒரு 45 நிமிஷம் போல் நான் வேக வச்சுருக்கேங்க. இப்போ இந்த புட்டிங் வந்து நல்லா ஆறின பிறகு தான் நம்ம கட் பண்ணணும். ஆறின பிறகு நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சுருந்து கூட நம்ம இதை எடுத்து கட் பண்ணோன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ கத்தி வச்சு இந்த ஓரங்களில் நம்ம லூஸ் பண்ணி விட்டோம்னா ரொம்ப ஈஸியாக வந்து புட்டிங் வந்து வந்துடும். பார்க்கறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இப்போ மேலே ஒரு பிளேட்டை வச்சு நல்லா அழுத்தமாக நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே ரிவர்ஸில் இப்படி திருப்புங்க. ஏன்னா வந்து கேரமல் சிரப் வந்து இப்போ நல்லா வந்து மெல்ட் ஆகிருக்கும். அதுக்காக தான் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு திருப்பிக்கோங்க. சூப்பரான கேரமல் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த கேரமல் சிரப் வந்து எவ்வளோ கலர் வந்து சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்த்துடலாம். முட்டை சேர்த்துருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. உங்களுக்கு முட்டை வேண்டான்னாலும் நம்ம வந்து இதை செய்யலாம். நான் இதுக்கு முன்னாடி வந்து முட்டை சேர்க்காமையும் இந்த பிரெட் புட்டிங் செஞ்சுருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்.